வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்டியான அப்புறம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு டேஸ்டியான ஹல்வா ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம செய்ய போகிற பொருள் வந்து இன்றைக்கி வந்து பாம்பே ஹல்வா, இல்லைனா இதை கராச்சி ஹல்வான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம கடையில் வந்து நல்லா கலராக ஹல்வா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஹல்வா தான் நம்ம இன்றைக்கி வந்து வீட்டில் செய்ய போகிறோம். ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், அதாவது கார்ன் ஸ்டார்ச் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து 1 கப் மாவுக்கு வந்து 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும். ஸோ இது வந்து நல்லா கரைச்சிக்கணும் நம்ம. ஸோ எந்த கப்பில் வந்து மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் வந்து 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. இது வந்து நல்லா கெட்டிலாம் இல்லாமல் வந்து நல்லா இந்த தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம வந்து 1 கப் மாவுக்கு வந்து 2.5 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கணும். ஸோ எந்த கப்பில் மாவு எடுத்திங்களோ அதே கப்பில் வந்து 2.5 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள், சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸோ இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ இது வந்து நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு கரைச்ச மாவை வந்து நம்ம இந்த சர்க்கரையில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வேகட்டும், நம்ம கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கை விடாமல் கலரிட்டே இருங்க. இந்த மாதிரி இது வந்து மாவு வந்து இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரணும். ஸோ இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வந்து சிம்மில் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கை விடாமல் கலரி விட்டுட்டே இருங்க. ஸோ நல்லா இந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. நெய் வந்து மாவில் உருங்கி அதில் நல்லா உறிஞ்சிடணும். இந்த பாருங்கள், நம்ம ஆட் பண்ண நெய் ஃபுல்லாகவே உள்ளே வந்து உறிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து நல்லா உள்ளே உரியிற வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ண 2வது ஸ்பூன் நெய்யும் வந்து ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 3வது ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதுவும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது வந்து இதில் நம்ம ஆட் பண்ண நெய்யெலாம் கசிகிற வரைக்கும் நல்லா வந்து இதை வந்து கலந்து விடுங்க. பாருங்கள், நம்ம ஹல்வா வந்து நல்லா ஒன்று திறந்துடுச்சு, ஒட்டாமல் வருது பாருங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நல்லா வந்து கலந்து விடுங்க. ஸோ இது மாதிரி ஒட்டாமல் வந்து ஒன்றா திரண்டு வரணும். ஸோ இந்த பதத்து வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, ரெட்டோ ஆரஞ்சோ க்ரீனோ எல்லோவோ எது வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் ஃபுட் கலர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ ஃபுட் கலர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக கட் பண்ண நட்ஸு சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பூசணி விதை எது வேணாலும் உங்களுக்கு பாதாம் பிஸ்தா எது வேணுமோ அதில் வந்து நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் செட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேயில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம சூடாக இருக்கிற ஹல்வாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது சூடாக இருக்கும் போதே நல்லா வந்து இதை வந்து லெவல் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நட்ஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது கூட வந்து நீங்கள் இது மேலே வேணால் கசகசா கூட நீங்கள் வந்து போடலாம். ஸோ நம்ம கடலெல்லாம் கசகசாலாம் போட்டுருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நல்லா
செட் ஆகட்டும். ஸோ ½ அன் ஹவர் வந்து நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஹல்வா வந்து நல்லா ½ அன் ஹவர் ஆகிடுச்சு, செட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பீஸ் போட்டுடலாம். இப்போ இது வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான நம்மளுக்கு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்து பாம்பே கராச்சி ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.